இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது உங்களோடு. இன்றைய நாளிலும் வேத பகுதியை நாங்கள் கவனிக்க போகிறோம். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதீர்கள் என்ற ஒரு தலையங்கத்தோடு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேத வசனத்தில் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 1 சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த இடத்திலே மற்றவர்களை குறித்து குற்றவாளியாய் தீர்க்காதீர்கள். குற்றவாளியாய் தீர்த்தால் உங்களுக்கு எப்படி தீர்ப்பு கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை கவனிக்கக்கூடியதா இருக்குது. இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒருவரை ஒருவர் குற்றவாளியாய் ஒருவரை ஒருவர் தீர்ப்பு சொல்லுவது காணக்கூடியதா இருக்கு. எங்க பார்த்தாலும் கணவன் மனைவியை குற்றவாளியாய் தீர்க்கிறது, மனைவி கணவனை பார்த்து குற்றவாளியாய் தீர்க்கிறது. இப்படி பிறர் என்ன செய்கிறார்கள்? குற்றம் பிடிக்கிறவளாய் குற்றவாளியாய் தீர்க்கிறவளாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. குற்றம் பிடிக்கிறவளாய் எங்க குற்றம் இருக்குது என்று தேடி தேடி கண்டுபிடிக்கிறவளாய் காணக்கூடியதாய் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு விபச்சார ஸ்திரியை அவர்கள் கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவருக்கு முன்னால நிறுத்திவிட்டு இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாகவும் அந்த பெண்மணி மேலே குற்றம் சாட்டும்படியாகவும் நிற்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவன் முதலில் கல்லெறிய கடவான் என்று சொன்ன போது, கல்லை எடுத்து எப்படியாவது இவள் மேல் எறிய வேண்டும் என்று நோக்கமாய் இருந்தவர்கள் கல்லை கீழே போட்டுவிட்டு எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆம், இயேசுவன் சொல்லுகிறார், நானும் உன்னை தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இரக்கமுள்ள இயேசு தெய்வம் சொல்லுகிறதை கவனிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவர்கள் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அளக்கிறதை கவனிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இங்க பார்த்தீங்களா இருந்தால் இந்த வேத வசனத்திலே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா என்றால், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் தீர்க்கப்படாதபடி, முதலாவது குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதீங்க. அப்ப நீங்க தீர்க்கப்படுவீங்க. நீங்க மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்தீங்களா இருந்தால் நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்பதை இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது வேதத்திலே. அப்ப நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் அல்லவா? மற்றவர்களை நாங்கள் குற்றவாளியை தீர்த்தால் எங்களுக்கும் அந்த தீர்ப்பு கிடைக்க போகுது என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். 2வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அளவு வச்சிருக்கிறார் ஆண்டவர். மற்றவர்களை நீங்கள் எப்படி அளக்கிறீங்களோ, இரக்கத்தினால் அளந்தா உங்களுக்கு இரக்கத்தினாலே அளக்கப்படும். அன்பினாலே அளந்தா உங்களுக்கு அன்பினாலே அளக்கப்படும். அதுதான் சரிந்து மடியில போடத்தக்கதாய், அமிக்கி குலுக்கி சரிந்து மடியில போடத்தக்கதாய் ஆண்டவர் அளந்து தருவார். நீங்க இரக்கம் செய்தீங்களா இருந்த இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இரக்கம் பாராட்டப்படும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் பாராட்டப்படும். நாம் எப்படி அளக்கிறோம்? சில வேளை பாருங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அளவு அளப்போம், எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு அளப்போம். பிறருக்கு பார்த்தா அது பெரிய ஒரு அளவா இருக்கு. நம்முடைய பிள்ளையண்டா சிறுசா பிடிச்சு கொள்வோம், மற்றவர்களுடைய பிள்ளையண்டா பெருசா பிடிச்சு கொள்வோம். நமக்கு வேண்டாதவர்களா இருந்தால், அவர்கள் மேல ஒரு சிறிய கசப்பு ஏதோ ஒன்று இருந்தால் அவர்களுக்கு அளக்கும் போது பெரிய அளப்போம். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அதை அளந்து பெருசாய் பிடித்துக் கொண்டிருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சொன்னால் அது சொன்னதுதான். அடுத்தது பார்த்தீங்களா என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் இப்படி, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உங்க கண்ணிலேயே பெரிய குத்தி இருக்கு, பெரிய மரக்குத்தி இருக்கு. ஆனா உங்க பிறனுடைய சகோதரனுடைய கண்ணில இருக்கிற சின்ன துரும்ப நீ பார்க்கிற. அப்ப உங்க பார்க்கறதுலாம் வித்தியாசம்.
பெருசா வச்சுக்கொண்டு அப்ப துரும்ப பிடிக்கிறியே. அப்ப துரும்ப பிடிக்கிறவங்களை பாருங்க, எப்பவும் இந்த துரும்ப பிடிச்சு கொண்டு இருப்பாங்களே அவங்கள பாருங்க, அவங்க கண்ணுல பெரிய குத்திய வச்சு கொண்டிருப்பாங்க, பெரிய பெரிய தவறுகளை வச்சு கொண்டிருப்பாங்க, பெரிய பெரிய தவறை வச்சு கொண்டு மற்றவர்களுடைய சிறு சிறு பிள்ளைகளை தூக்கி பிடிச்சு கொண்டிருப்பாங்க. பாருங்க என்ன ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறான், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி என்றால், உணராமல், உணரையில அவங்க உணராம மற்றவங்களுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் இவங்களுடைய வேலை. அப்போ உணராத இருதயம் நமக்கு இருக்குமா இருந்தால் நம்ம பார்க்க மாட்டோம். உணர்வுள்ள இருதயத்தை தர சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். அப்போ உணர்வுள்ள இருதயம் தான் நமக்குள்ள என்ன இருக்குதுன்றதை உணர்த்தும். அப்போ உணர்வில்லாத இருதயம், கட்டின இருதயம் மற்றவர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கு, மற்றவர்களுடைய தவறுகளை தூக்கி பிடித்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் நாம மற்றவர்களுடைய தவறை பார்க்கிறத விட்டுட்டு நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆம், இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில நீ என்ன செய், உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடவா. பார்த்தீங்களா, உனக்கு உன்னட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கு, உன்னட்ட இருக்கிறத நீ எடுக்காம தேவ சமூகத்துல போய் நீ ஒப்பு கொடுக்காம நீ போய் என்ன செய்யற, பிறருக்கு சொல்ற நான் உனக்கு உதவி செய்யட்டா, நான் உன் கண்ணில இருக்கிறத எடுத்து விட்டா, உன்னோட கண்ணுக்குள்ள என்ன இருக்குது, உன்னோட வாழ்க்கையில ஏதோ இருக்கு, உன்னோட பிரச்சனை. புத்தி சொல்றது வேற விஷயம். ஆனா இது தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது, இது குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது, குறை சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நல்ல பேர் ஆண்டவர் வைக்கிறார், மாயக்காரர்களே. இப்படியான உணராத செயல்களை செய்கிறவர்களுக்கு பேர், அழகான பேர் ஆண்டவர் வைக்கிறார், மாயக்காரர்கள், வேஷதாரிகள், நடிகர்கள், நடிப்பவர்கள், வாழ்க்கையில நடிப்பவர்கள். ஏன் தெரியுமா, அவர்கள் மேடையில் நடிப்பார்கள் ஒரு வேஷத்துல, பிறகு வெளியில போன இந்த வேஷத்தை கழட்டி போடுவார். அத போல வாழ்க்கையில வச்சுக்கொண்டு, துரும்புகளை வச்சுக்கொண்டு, கண்ணுக்குள்ள உத்திரங்களை வச்சுக்கொண்டு மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பேர் மாயக்காரர்கள். அந்த மாயையை எடுத்துடணும். நம்ம முதலாவது கண்ணாடியில பார்க்கணும். அதான் வேத வசனம் ஒரு கண்ணாடி போன்றது, நம்ம காட்டு. வேத வசனத்தை எப்பொழுதும் நாங்கள் கவனிக்கணும். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிற ஒரு கருத்து, தன்னுடைய வேதத்தை நான் படிக்கும் போது ஒவ்வொரு பக்கத்திலும் இயேசுடைய முகத்தை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுடைய முகத்தை ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்க்கிறாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்காதபடி நம்மை அன்பினாலே அளப்போம், இரக்கத்தினாலே அளப்போம், குற்றச்சாட்டி கொண்டே தீயாதபடி அவர்களை காப்பாற்ற முற்படுவோம். அப்படியாக தேவன் தந்த இந்த அழகான காரியத்தை வேத வசனத்தின்படி மற்றவர்களை மீட்டுக்கொள்ள வேணும் தெரிய, மற்றவர்களை குற்றப்படுத்தி கீழே தள்ளி கிடங்குக்கே விழுத்தி அவர்களை அழிவுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு மனிதனாய் தேவ பிள்ளையாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இயேசு அதை செய்யவில்லை. இயேசுவின் பாதையில் பின்பற்றுகிறவர்கள் அதை செய்யக்கூடாது. இயேசு அதை செய்யவில்லை. இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது அங்கே கீழே எல்லாரும் கேலி பண்ணி அவரை துன்புறுத்தினவர்கள் எல்லாரும் நின்றார்கள். அவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். குற்றம் சாட்டுகிற உதடுகளும், குற்றத்தை தேடுகிற கண்களும், குற்றம் செய்தான் என்று சுட்டி காட்டுகிற கைகளும் ஒருபோதும் ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை.